The compound interest on rupees 4,000 at 5% per annum for 2 years if compounded annually. ஸோ ஒரு அமௌண்ட், அதாவது அசல் கொடுத்துருக்காங்க 4000, அதுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கணக்கிடுறாங்க. ஓகேவா? நமக்கு ஃபைன் பண்ண வேண்டியது கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 100 + r டிவைட் பை 100 இன்ட்டு 100 + r டிவைட் பை 100. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க பிரின்சிபல் வந்து 4000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 2 இயர்ஸ் ஃபைன் பண்ணுறதுனால 2 டைம்ஸ் நம்ம போடுறோம். 100 + r டிவைட் பை 100 இன்ட்டு 100 + r டிவைட் பை 100. இதே 3 இயர்ஸ்னால் அதே இன்ட்டு 100 + r டிவைட் பை 100 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அமௌண்ட் இந்த ரூலில் அப்ளை பண்ணோம்னா அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஓகேவா?